தன் மனதில் பட்டதை எதிர்விளைவுகள் பற்றி கவலைப்படாமல் கருத்து தெரிவிக்கும் நடிகர் எஸ்டிஆர் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் தனது கருத்தை பதிவு செய்பவர். தற்போது தமிழர்களின் தலையாய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள ஜல்லிக்கட்டு பற்றிய தனது கருத்தை இங்கே பதிவு செய்கிறார். ஜல்லிக்கட்டு தமிழனின் கலாச்சார அடையாளம். இந்த வீர விளையாட்டு நமது வாழ்வில் ஒருங்கிணைந்து பயணித்து வந்துள்ளது. ஏதோ சில தனிப்பட்ட நபர்களும் சில தன்னார்வ அமைப்புகளும் தங்களுடைய விலாச தேவைக்காக அதிகாரத்தில் இருப்போரையும் நீதித்துறையும் தவறான தகவல்கள் மூலம் வழிநடத்தி நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் செய்கின்றனர். அரசும் நீதித்துறையும் கண்டிப்பாக நடந்து கொள்ள பல்வேறு கொழுந்துவிட்டு எரியும் பிரச்சனைகள் இருக்கும்போது ஜல்லிக்கட்டை தடை செய்வதன் முக்கிய கடமை என்று மல்லு கட்டுவது ஏன் என்பது எனக்கு தெரியவில்லை. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் வீர உணர்வை பறைசாற்றும் கெத்தான விளையாட்டு மட்டுமல்ல, நம் நாட்டு மாட்டினங்கள் அழியாமல் காத்திடும் பாரம்பரிய முறை. ஆனால் உச்சநீதிமன்ற தடை காரணமாக 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போய்விட்டது. இந்திய நாட்டின் குடிமகனாக ஒவ்வொரு தமிழனும் நீதித்துறையை மதிக்கத்தான் செய்கிறான். ஆனால் அது தமிழ் கலாச்சாரத்தை மீறிய மதிப்பாக இருக்காது, இருக்கவும் முடியாது. நமது கலாச்சாரத்துக்கு எதிராக திணிக்கப்படும் எந்த சட்டமும் நமது தேசத்தின் இறையாண்மையை பாதிக்கும் என்பது சம்பந்தப்பட்டவர்கள் உணர்வார்கள் என்றும் நம்புகிறேன். தனி ஒரு எஸ்டிஆராக மட்டுமே இந்த கருத்தை தெரிவிக்கவில்லை. இந்த மண்ணின் மைந்தனாக, இந்த மண்ணின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றும் ஒரு கடநிலை தூதுவனாக கூட என் கருத்தை உரக்க தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு விழாவை நடத்த பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மெத்தனம் காட்டாமல் ஜல்லிக்கட்டு நடத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் வணங்கும் தமிழ் கடவுள்களின் அருளால் வருகின்ற தைப்பொங்கல் திருநாளில் நமது பாரம்பரியம் மீட்டெடுக்கப்பட்டு நமது கலாச்சார அங்கீகாரம் மீண்டும் வெளிப்படுத்தப்படும் என நம்புகிறேன். ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை ஓயக்கூடாது. இது நம் மொழி, நம் கலாச்சாரம், நம் பாரம்பரியம். எவருக்கும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம். இவ்வாறு சிம்பு தனது கருத்தை ஆவேசமாக பதிவு செய்திருக்கிறார். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.